வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் குரூப் 4 உடைய எக்ஸாம் எழுதுகிற நபராக இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கட்டாயமாக தேவைப்படும். ஸோ என்ன, எப்படி, யார் யாரெல்லாம் குரூப் 4க்கு எழுத தகுதி ஆனவர்கள் அப்படின்றத பற்றிய ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தேர்வு. ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த டைம் ஒரு அருமையான டைம். இந்த டைம் ஒரு நல்ல வேக்கன்சிஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஒரு 15,000 20,000 வேக்கன்சிஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குரூப் 4 வரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 16 வகையான டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. 16 வகையான பதவிகள் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் விஏஓ ஆகலாம், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகலாம், டைப்பிஸ்ட் ஆகலாம், டெனோ டைப்பிஸ்ட் ஆகலாம். இந்த மாதிரி அனைத்து பதவிகளுக்குமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதில் என்னென்ன யார் யார் இதெல்லாம் ஆக முடியும், என்னென்னலாம் நீங்கள் இருந்தால் குரூப் 4க்கு போக முடியுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டைப்பிஸ்ட்டு, டெனோ டைப்பிஸ்ட் குரூப் 4ல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதவிகள். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிஸ்ட், டெனோ டைப்பிஸ்ட்டில் பயிற்சி பெறாமல் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏதாச்சும் இப்போ டைப்பிஸ்ட்டில் தமிழில் ஐயர் மற்றும் லோயர் ரெண்டுமே முடிச்சிருக்கணும். லோயர் மற்றும் ஐயர். அதே மாதிரி இங்கிலீஷில் எல்லாமே ஐயராக இருக்கணும், லோயர் மற்றும் ஐயர். அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் நீங்கள் அந்த சுருக்கெழுத்து சர்டிஃபிகேட்டை நீங்கள் கையில் வாங்கி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு உண்டான பயிற்சிகள் எல்லாமே நிறைய டைப்பிங் இன்ஸ்டியூட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அரசால் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இது எல்லாமே ரொம்ப கம்மியான பீப்புள் தாங்க அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் இப்போயிருந்தே வாங்கிக்கினீங்க. இன்னும் 6 மாத கால அளவு உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 4 தேர்வில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். குரூப் 4 உங்களுக்கு கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, குரூப் 4ல் எத்தனை பதவி சார் இருக்குது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை மேக்ஸிமம் நிறைய பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரத்யோகமாக நான் சொல்கிறேன். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு தமிழ்நாடு கார்பரேஷன் லிமிடெட், உமன் லிமிடெட். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் வெல்ஃபேர் போர்டு, ஜூனியர் அசிஸ்டன்ட் வாட்டர் சப்ளை, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் தமிழ்நாடு கோஆப்டிவ் மில்க் ப்ராடக்ட்ஸு. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியேட்டு, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங் மில்க் ப்ராடக்ட்டு, டைப்பிஸ்ட்டு. ஸோ இந்த 3மே டைப்பிஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஸ்டேட் ஆஃப். ஸோ இந்த டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அடுத்து இந்த கேட்டகரியில் வரவங்க ஸோ பர்சனல் கிளர்க்கு, மேனேஜிங் டைரக்டர் இந்த மாதிரி இருக்குது. கிளர்க்கு, மேனேஜிங் டைரக்டர். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய டைரக்டர் இந்த குரூப் 2க்கு ஈக்குவலாக போகிறவங்களுக்கு பர்சனல் கிளர்க்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்யூரிட்டி கிரேட் 3ல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மேன் அந்த கேட்டகரிக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பர்சனல் அசிஸ்டன்ட் டு ஸ்டெனோ டைப்பிஸ்டாக இந்த சுருக்கெழுத்து இருக்கிறவங்களுக்கு சேர்மேனுக்கு போடுவாங்க. அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட் தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் உமன்ஸ் லிமிடெட். அதே மாதிரி ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கு உங்களுக்கு வேலை இருக்குது. மில்க் ரெக்கார்டர் கிரேடு 3ல் உங்களுக்கு எடுப்பாங்க. லெபார்ட்டரி அசிஸ்டன்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வேலை இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி 16 வகையான குரூப் 4 பணியிடங்கள் ரெடியாக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி இந்த ஃபைல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற தேர்வுகளுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக, போர்டு வைஸாக நான் கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 2024 ஆனுவல் பிளானர் பிரகாரம் இந்த இதை அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை உங்களுக்கு ரொம்ப அருமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே இப்போ வாங்கி வச்சுக்கோங்க. தமிழ் வழி சான்றிதழ்கள் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ குரூப் 4 தேர்வு தேதிகள் விரைவில் வெளியிடுகிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி சொந்தமான அனைத்து வகையான செய்திகளும் நீங்கள் உடனுக்குடன் பெற மிஷனோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.